தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பழக்கருப்பையா வீட்டுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறிய அவர், தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் தகுதி திமுக தலைவர் கருணாநிதிக்கு இல்லை என்றும் கூறினார். பெருமாளே சாகடிச்சாங்களே இவங்க அதிகார வர்க்கத்தை ஏவி, இது ஒரு கொலைகார அரசு என்று நான் சொன்னேன். இதற்கு பிறகாவது நான் காவல்துறையினுடைய தலைமைக்கும் சொல்லுகிறேன், முதலமைச்சர் அவர்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் ஊக்குவித்து வந்ததனால் தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. வேலூரிலே தமிழ்ச்சங்கத்தை தொடங்கி வைக்க வேண்டும் என்று போகிற இடத்தில் வந்தால் உயிரோடு திரும்ப மாட்டார், கொலை விடும் என்று அந்த விழா ஏற்பாட்டாளர்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறதே அதிமுக. அவர்கள் பயந்து போய் விழாவை ரத்து செய்து விட்டார்களே. ஆக அடிப்படை சுதந்திரமான ஜனநாயக உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நசுக்கப்படுகின்றன. அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை போல, அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலையை போல. ஆனால் ஒன்று, இதை கண்டிக்கின்ற யோகியதை அண்ணன் கலைஞர் கருணாநிதிக்கு துளியும் கிடையாது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெற்றால் அதற்கான எதிர் விளைவுகளை அதிமுக அரசு சந்திக்க நேரிடும் என்றும் வைகோ எச்சரிக்கை விடுத்தார். இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குமானால் அதனுடைய எதிர் விளைவுகள் இந்த அரசை நடத்துகிற அதிமுகவை பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ராத்திரியே எங்க மாவட்ட செயலாளர்கள்ட்ட சொல்லி ராத்திரி பூரா காவல்காங்கன்னு சொன்னேன். எனக்கு கூட அரசியல் நோக்கம் கிடையாது. இது அடிபட்ட உடனே அறிக்கை விட்டுட்டா பழக்கருப்பையா மூலமா அரசியல் ஏதாவது லாபம் தேடலாங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது.